வணக்கம் மக்களே, இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷனில் தான் இருக்கோம். ட்ரெயின் நம்பர் 16729 அப்படின்ற ஒரு வண்டி மதுரையிலேருந்து புனலூர் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஐசிஎஃப் கோச்சில் தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. எல்ஹெச்பி கோச்சா சேஞ்ச் பண்ணுறதா சொல்லி ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரன் பண்ண போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் சடனாக பிளான் சேஞ்ச் ஆகி ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஒரு நாள் முன்னாடியே வந்து இன்னைக்கு டேட்டில் வந்து இந்த வண்டியை ஐசிஎஃப் கோச்சில் இருந்து எல்ஹெச்பி கோச்சா சேஞ்ச் பண்ணி ரன் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த வண்டியோட கோச் காம்போசிஷன் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஏசி 3 டயரில் ஒரு கோச்சும், ஸ்லீப்பர் கிளாஸில் 7 கோச்சும், அண்ட் ஜெனரல் அன்ரிசர்வ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸில் வந்து 8 கோச்சும், அண்ட் டிசபிலிட்டி கோச் வந்து 1, அண்ட் ஜென்ரேட்டர் கார் 1, மொத்தமாக 18 கோச்சஸ் வந்து இந்த வண்டியில் ரன் பண்ணுறாங்க. டைமிங்ஸை பொறுத்த வரைக்கும் பழைய டைமிங்ஸ்க்கும் இந்த டைமிங்ஸும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. டெய்லி நைட்டு 11:15 மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒரு வண்டி பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, மணியாச்சி, திருநெல்வேலி, நாகர்கோவில் டவுன், குளித்துறை, பாரசாலா, திருவனந்தபுரம், முருகம்புலா, வர்க்கலா, கொல்லம், கொட்டாரக்கரை வழியா புனலூருக்கு அடுத்த நாள் காலையில் 9:55 போய் ரீச் ஆயிடுது. அண்ட் எல்ஹெச்பினால நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், எல்ஹெச்பினால ஐசிஎஃப்போட ரொம்பவுமே ஸ்பேசியஸாக இருக்கிறது தான் இந்த எல்ஹெச்பி கோச்சோட ஒரு அட்வான்டேஜே வந்து. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த புனலூர் எக்ஸ்பிரஸில் வந்து அன்ரிசர்வேஷன் கோச்சில் இருக்கிறோம். புது கோச், இன்னும் இந்த கோச்சில் யாருமே ஏறலை, நம்ம தான் ஃபஸ்ட்டு ஏறி இருக்கிறோம். அன்ரிசர்வ் கோச்சாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற மாதிரி அன்ரிசர்வ் கோச்சாக இருந்தாலும் இந்த எல்ஹெச்பி கோச்சில் ஒரு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் சீட்டு மேலே கொடுத்துருவாங்க. மற்ற இடத்துல மாதிரி கம்மியாக இல்லாமல் இந்த மாதிரி சீட் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த கோச் வந்து எந்த ரூட்லேயும் வந்து ரேக் ஷேரிங் பண்ணலை. மதுரை டு புனலூர் அண்ட் புனலூர் டு மதுரை மட்டும்தான் ரன் ஆக போகுது. 16729 அப்படின்ற வண்டி வந்து மதுரை டு புனலூர் போகிற வண்டி, அண்ட் 16730 அப்படின்ற வண்டி வந்து புனலூர்லேருந்து மதுரைக்கு வர்ற வண்டி. ஸோ இப்போ 11:15 கிளம்பக்கூடிய நம்மளோட வண்டிக்கு வந்து சிக்னலும் கிளியர் பண்ணிட்டாங்க. மதுரை ஜங்ஷன்லேருந்து இப்போ ரைட் ஏற்றி கிளம்ப போகுதுன்னு தான் நினைக்கிறேன். 11:16 இந்த வண்டி வந்து மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐசிஎஃப் கோச்லேருந்து எல்ஹெச்பி கோச்சாக மாறி இன்றைக்கி ரன் ஆகிற இந்த மதுரை டு புனலூர் எக்ஸ்பிரஸ் வந்து உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு வந்து இது பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் தீனா. தேங்க்யூ.